எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லாரும் வந்து ஐபிபிஎஸ் கிளார்க் மெயின்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ எந்த மெயின்ஸ்க்காக இருந்தாலும் நான் சொல்கிறது வந்து பொருந்தும். ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து நான் லாஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு டிஃபிகல்ட் லெவல் கொஷின்ஸ்லாம் போட்டு பாருங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம நிறையா ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு இந்த சேனல் ஆரம்பித்து. ஸோ ஃபியூ இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம நிறையா வீடியோஸ் பற்றி மேக் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் வந்து நான் வந்து திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன் இந்த கண்டென்ட்டை. என்ன அப்படின்னா மார்க் டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல வரோம். மெயினாக நான் ஏன் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன் அப்படின்னா மார்க் டெஸ்ட் முக்கியங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் வந்து மார்க் டெஸ்ட் நம்ம வந்து அட்டன் பண்ணுறது வந்து நம்மளை வந்து தடுக்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை தான் நான் வீடியோவில் வந்து போடணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து மார்க் டெஸ்ட் போகணுன்னு வந்து நினப்போம், மார்க் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணணும்னு நினப்போம். பட் வந்து மெயின் ப்ராப்ளம் அதில் என்ன அப்படின்னா அந்த ஒரு டிஸ்கரேஜிங்கான ஒரு விஷயம். அதாவது மார்க் டெஸ்ட் நம்ம அட்டன் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப புவரான மார்க்ஸ் தான் வந்து நம்ம வந்து எடுத்த உடனே கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் திங். நமக்கு வந்து இப்போ நான்லாம் வந்து ரொம்ப லேட்டாக தான் அட்டன் பண்ணேன். காரணம் வந்து அதுதான். ஏன்னா நமக்கு ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவாக வரலன்னா நம்ம ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுருவோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2 காரணம் ஏன் வந்து நமக்கு வந்து மார்க் டெஸ்ட் வந்து ஒழுங்காக எடுத்த உடனே. நான் சொல்கிறது ஃபஸ்ட் டைம் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, ஃபஸ்ட் டைம் மார்க் எக்ஸாம் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மி மார்க்ஸ் தான் வந்து வரும். ஏன் அப்படின்னா அது காரணம் ரெண்டு காரணம் அதுக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கே தெரியும், ஃபஸ்ட் டைம் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னா மார்க் டெஸ்ட்டில் மார்க்ஸ் வந்து கம்மியாக தானே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அட்டன் பண்ண போகிறோம்னா நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. எல்லாருக்கும் கம்மியாக இருக்குன்னா சொல்ல வரல, எதிர்பார்த்த அளவுக்கு நீங்கள் இருக்காது, போட தான் அதிகமாக வரும். அது வந்து ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா டெஃபினட்டாகவே நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை ஒத்துக்கணும். மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லி எக்யூப்டாக இருக்க மாட்டீங்க. ஓகேவா? இப்போ வந்து மார்க் எக்ஸாம் போட்டதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஒரு என்ன சொல்கிறது, எக்ஸாமுக்கு நம்ம வந்து எக்யூப் ஆகும். நமக்கு வந்து எல்லாம் தெரியும், நான் இல்லைன்னு சொல்ல. நமக்கு வந்து இப்போ வந்து ரீசனிங்கில் சிலாஜிசம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எப்படினாலும் அட்டன் பண்ணிடலாம். அது நான் சொல்ல வரல. பிளட் ரிலேஷன்ஸ் கொடுத்துட்டா நம்ம எப்படினாலும் அட்டன் பண்ணிடலாம், நான் அதை சொல்ல வரல. பட் வந்து ஒரு எக்ஸாமுக்கு இந்த டைமுக்குள்ளே இப்படி கேட்பாங்க, அப்போ வந்து நம்மளுடைய பிரெயின் வந்து இப்படி அழகாக டியூன் ஆகிருக்கணும். அந்த எக்ஸாமுக்குன்னு நம்ம வந்து மெனக்கட்டுறது இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து மார்க் எக்ஸாம் பண்ணும்போது தான் வரும். அதுக்கு நம்ம எக்யூப்டாக இருக்க மாட்டோம், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா மார்க் எக்ஸாம்ஸ் உங்களால் பண்ணாமல் டெஃபினட்டாக உங்களால் கிளியர் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். நான் வந்து ஃப்ராங்காக சொல்கிறேன். எகைன் இது வந்து மெயின்ஸுக்கு தான் நான் சொல்வேன். இப்போ ப்ரிலிம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து ப்ரிலிம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணும்போது பெருசாக மார்க் டெஸ்ட்லாம் அந்த ப்ரிலிம்ஸ்க்கு வந்து போட்டது ஞாபகமே இல்லை. 1-2 போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். பெருசாக அனாலிசிஸ் அதெல்லாம் கூட பண்ணது கிடையாது. ஏன்னா ப்ரிலிம்ஸ் வந்து பெருசாக உங்களுக்கு வந்து கிடையாது. அந்தளவுக்கு வந்து உங்களை வந்து டெஸ்ட் பண்ணுற விஷயமா ப்ரிலிம்ஸ் வந்து நான் வந்து பார்க்கல. மெயின்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா மார்க் எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கீ ஃபேக்டருங்க. அதான் நான் சொல்ல வரேன். ஓகே, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அதை எப்படி அனலைஸ் பண்ணணும் அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இல்லைனா இதுக்கு முன்னாடி வீடியோஸ் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணால் தேடி வந்து பாருங்கள். எனிவே நான் போட தான் போகிறேன் அடுத்தது வீடியோஸில், அதனால நான் சொல்கிறேன். ஸோ அப்போ இதுதான் வந்து முக்கியம். ஸோ அப்போ என்ன மார்க் எக்ஸாம்ஸ் என்ன இன்ஸ்டிடியூட்லேருந்து நம்ம வாங்குறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வந்து வருது. இதை வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து நான் பெரிய ஆச்சரியமாக நான் பார்க்கறது என்ன அப்படின்னா பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து இப்போ பெரிய பெரிய ஆட்கள்லாம் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா லைக் வந்து நான் வந்து எப்படி சொல்கிறது உங்களுக்கு, நான் வந்து ஒரு ரெப்யூட்டடான ஒரு ஆளாக நான் பார்க்கக்கூடிய ஆட்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மார்க் எக்ஸாம்ஸ்க்கு ஒரு சில கம்பெனிஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. எனக்கு வந்து ஆச்சரியமாக இருந்தது என்ன அப்படின்னா இவங்க கண்டிப்பாக அந்த மார்க் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணியிருக்க போகிறது கிடையாது. ஓகேவா? ஏன்னா இவங்க வந்து எய்தர் வந்து ஜாபில் இருக்க மாட்டாங்க, ரிட்டையர்டாக இருப்பாங்க, அந்த மாதிரி நான் சொல்கிறேன். இவங்க வந்து அந்த கம்பெனியோட மார்க் எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்க போகிறது கிடையாது. அப்போ இவங்களுக்கு எப்படி தெரியும் ஒரு குவாலிட்டியை பற்றி அப்படின்னு சொல்லி நான் வந்து யோசிச்சிருக்கேன். இப்போ நான் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ஆடியோ போர்டு அட்டன் பண்ணேன். பட் இப்போ வந்து நான் வந்து வீடியோ மேக் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து என்ன சொல்வேன்னா நான் ஆடியோ போர்டு அட்டன் பண்ணேன், இப்போ வந்து ஆடியோ போர்டு எப்படி இருக்குன்னு தெரியலன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? அதுதான் ஃபேக்ட்டு. நான் இப்போ சொல்ல முடியாது இல்லையா? 2018 டைமில் ஆலிவ் போர்டு நல்லா இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியாது. டெஃபினட்டாகவே மார்க்கெட்டில் வந்து அதை விட பெட்டரான மார்க் டெஸ்ட் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நமக்கு தெரியாது. ஸோ நம்ம போட்டு பார்த்தா தான் நமக்கு தெரியும். இல்லைனா நிறையா ஆஸ்பிரண்ட்ஸே நம்மள்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. இப்போ வந்து நான் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன், அது வந்து ஆப்வியஸாக வந்து ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் என்ன படித்தனோ அதை நம்ம மேக் பண்ண முடியும். அப்போ வந்து கமெண்ட்டில் வந்து போடுவாங்க, ப்ரோ நீங்கள் வந்து கொஞ்சம் பழசு சொல்கிறீங்க, இப்போ அப்படி கிடையாது அப்படிங்குவாங்க. நான் என்ன பண்ணுவேன், உடனே ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து கேட்பேன்.
இப்போ எப்படி மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு நான் வந்து திருப்பி அடுத்த வீடியோ கிளாரிஃபிகேஷன் வீடியோ உடனே நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா மேக்ஸிமம் போட்டுருவேன். நான் போடாமல் விட மாட்டேன், மேக்ஸிமம் போட்டுருவேன். நான் போட்டனாலும் ஆஸ்பிரன்ஸ் வந்து 4 இடத்துல பார்த்து தெரிஞ்சுக்க தான் போகிறாங்க. பட் ஸ்டில் நான் என் பார்ட் வந்து மேக்ஸிமம் நான் சரி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் மிஸ் பண்ணது கிடையாது. ஸோ ஏன் நான் இதை நான் சொல்கிறேன்னா, நம்ம வந்து 100% தெரியும் நம்ம பண்ணக்கூடாது. அப்போ நான் யோசிச்சிருக்கேன், இவங்களாம் மார்க் டெஸ்ட் எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னு நான் வந்து யோசிச்சிருக்கேன். ஸோ அதனால் எந்த மார்க் டெஸ்ட்டுங்கிறத நான் வந்து சொல்ல விரும்பலை. நமக்கு வந்து இது வந்து தெரியாது. மேபி நான் வந்து ஆஸ்பிரன்ஸ்ட்டு கேட்டுட்டோ இல்லை வந்து நான் வந்து மேபி அவங்க வந்து மார்க் டெஸ்ட்லாம் பார்க்குறாங்களா என்னன்னு எனக்கு தெரில. சம் எக்ஸார் போய் மார்க் டெஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா அந்த மார்க் டெஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்க பே பண்ணி பார்த்து சொல்கிறாங்கன்னா எனக்கு அதெல்லாம் தெரில. பட் வந்து நான் ஆடியோ போர்ட் நான் பண்ணேன். ஸோ இப்போ எனக்கு தெரில அது எப்படி இருக்குன்னு சீரியஸாகவே. பிகாஸ் நான் படிக்கும்போது பேங்க் அசாடாகவும் இருந்துச்சு. பேங்க் அசாடா என்னென்னா டிஃபிகல்ட்டி லெவல் அந்தளவுக்கு இருக்காது. ஸோ ஆடியோ போர்ட் அளவுக்கு இருக்காது. ஸோ அதனால் நான் வந்து எனக்கு சரியாக தெரில இப்போ எப்படி மார்க்கெட் எப்படிங்கிறது நமக்கு தெரில. பட் அது என்ன தெரியும் நான் சொல்ல வரது என்னன்னா மார்க் டெஸ்ட் வந்து முக்கியம். ஸோ அதை நீங்கள் பாருங்கள். மேபி என்னோட அடுத்தடுத்த வீடியோஸில் மார்க் டெஸ்ட் எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் வந்து கண்டிப்பாக வீடியோஸ் வந்து போடுறேன். ஓகே, ஹவு டு யூ அனலைஸ் மார்க் டெஸ்ட், அது எப்படி இருக்கும். நான் ஏன் ஆடியோ போர்ட் போட்டேன் அப்படின்னா ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. எனக்கு டிஃபிகல்ட்டி லெவலாக இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. டிஃபிகல்ட்டி லெவல் ரொம்ப கஷ்டமாக இருக்கணும்னு நான் வந்து சொல்ல விரும்பலை. பட் அட்லீஸ்ட் வந்து நம்ம ட்ரை பண்ணுற அளவுக்கு அது இருக்கணும் டிஃபிகல்ட்டி லெவலு இல்லையா. நீங்கள் போயிட்டு இப்போ கேட் எக்ஸாம்லாம் இப்போ நம்ம எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன், கேட்டில் வந்து குவான்டிட்டி ஆப்டிடியூட்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம போய் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன், செம்ம டஃப்பாக இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். லைக் அது வந்து நீங்கள் போட்டாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்தளவுக்கு நமக்கு இருக்கக்கூடாது. பட் வந்து டிஃபிகல்ட்டி லெவல் இருக்கணும். பட் ப்ராக்டிஸ் பண்ணால் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி எனக்கு அந்த டைமில் ஆடியோ போர்டு இருந்துச்சு. அதனால் எனக்கு பேங்க் அசாடா ஈஸின்னு தெரிஞ்சிருந்தும் நான் அதை அட்டன் பண்ணல. ஈஸியானதை அட்டன் பண்ணி நமக்கு என்ன தேவையில்லாத வேலை. ஸோ கஷ்டமானதை அட்டன் பண்ணோம்னா கொஞ்சம் நம்ம எக்யூப் ஆகுங்கிறதுக்காக நான் அதை பண்ணேன். இப்போ எனக்கு தெரியல. ஓகேவா, இப்போ நான் வந்து கேட்டு ஆஸ்பிரன்ஸ் கேட்டு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி நான் வந்து ரெஃபர் பண்ணி உங்களுக்கு நான் மேபி சொல்கிறேன் எது பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் ஆஸ் ஆஃப் நோ தெரிஞ்சுக்கோங்க, மார்க் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நான் அடுத்த வீடியோஸில் இன்னும் டீட்டெயிலாக அதை பற்றி போடுறேன். வேறு என்ன உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நமக்கு டெலகிராம் குரூப் இருக்குது, அதில் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோஸை பார்ப்போம். பை.